உண்டாவதாக. தேவன் நம்மளை நடத்தி வந்த பாதைகள் எவ்வளோ காலங்களாக இருந்தாலும் இது ஒரு பொல்லாத கொடிய காலமாகவே இருக்கப்பட்டிருக்கு. இந்த காலம் ஒரு பொல்லாத கிரியை உள்ள காலமாக இருக்கிறது. சத்துரு போராடி தன்னை முழுமையாக பலப்படுத்துகிற காலமாக இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை சங்கீத புஸ்தகம் 18:34 சொல்லப்படுகிறது, வெண்கல வில்லும் என் புயங்களால் உன் கைகளை யுத்தத்திற்கு பழக்க வைக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த வார்த்தை என்ன சொல்லப்படுதுன்னா, தாவீது வாழ்ந்த காலத்தில் அவர் ஆடுகள் பின்னாடி ஓடி திரிந்த தாவீது, அவரை சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணினார். அப்போ அபிஷேகம் பண்ணியதுனால அவன் ஒரே ஒரு கூழாங்கல்லினால கோலியாத்தை வீழ்த்தி அந்த வீழ்த்தினது மாத்திரமல்ல, அங்கே இருக்கிற பெலிஸ்தரை அழிச்சு போட்டதுனால அவன் ராஜாவாகி விட்டான் தாவீது. அப்போ தாவீது மேலே அவர் முயற்சினாலையும் அவருடைய பலத்தினாலும் இல்லை, அவருக்கு செய்யப்பட்ட காரியமே ஆவியானவர் ஒருவர் தான். அவனோட அந்த அபிஷேகம் இருந்ததுனால தான் அவன் ஒரு பெரிய ராஜாவாக மாறினான் சொல்லப்படுகிறது. ஆனால் அது அந்த காலம், பழைய ஏற்பாட்டு காலம், புதிய ஏற்பாட்டு காலம், இது கடைசி காலமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பொல்லாத ஆவிகளோடு தான் போராட்டமே இருக்கிறது. இது ஆவிக்குரிய உலகனால பயங்கரமாக போராடி தான் ஆக முடியும். அதுதான் தாவீது பக்தன் அப்போ சொல்லுகிறாரு, வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்க வைக்கிறேன் அப்பே சொல்கிறார். அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த வார்த்தைக்கு என்ன சொல்லப்படுதுன்னா, அதோட வெண்கல வில்லும் புயங்களால் என் கைகளை யுத்தத்திற்கு பழக்க வைக்கிறேன் அப்படின்னா, சாத்தான் கொண்டு வருகிற தந்திரங்களை வேரோட அறுக்கவும், எரியோ கோட்டைகளை வேரோட பிடுங்கவும் உன் கைகளை யுத்தத்திற்கு பழக்க வைக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ உன் கையில் அவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், அதனால உன்னுடைய புயங்களை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார் சொல்லப்போனால். அப்போ இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது தான் பொல்லாத சத்ரு, நம்மளுக்கு விரோதமாக எழுப்புகிற பொல்லாத போராளி அவன் வீழ்த்தப்படுகிறான். மிகாவாலாகிய கேப்ரியல் தூதன் அந்த பொல்லாத சத்ரு விரோதமாக எழும்புகிறதனை அழித்து போடுகிறவராக இருக்கிறார். அது அந்த காலத்தில் தாவீது வாழ்ந்த காலத்தில் அவன் மனிதர்களோட யுத்தம் பண்ணினார். இந்த காலத்தில் பொல்லாத பிசாசோட யுத்தம் பண்ண போகிறான். அதுதான் சொல்கிறார், வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி உன்